இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்கள் குழந்தை பருவத்தில் இருக்க வேண்டியவங்க, டீனேஜ் குழந்தைங்க கொஞ்சம் இந்த மாதம் கவனமாக தான் இருக்கணும். தீராத நாகதோஷத்தில் நீங்கள் இருக்கீங்க. உடல் உஷ்ணங்கள் வரும், யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகும், ஸ்கின் அலர்ஜிகள் ஏற்படும், தலைமுடி கொட்டும். காதல் பண்ணாதீங்க, உங்க வாழ்க்கை கோழி முட்டை ஆயிடும். 21 வயசு வரைக்கும் படிப்புல கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. நீங்க ஒரு டாக்டர் சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பு படிச்சு பெரிய ஆளா வரலாம். நாளைக்கு ஒரு 25-27 வயசுல ஒரு திருமணங்கள் பண்ணீங்கன்னா நிலைக்கும். சிறு வயசுல கல்யாண காட்சிகள் பண்ணீங்கன்னா சிம்மராசிக்கார பெண்களுக்கு ஏற்ற கணவன் அமைகிறது 80% கம்மி தான். சிம்மராசிக்கார பெண்களை வசியம் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவாங்க ஆண்கள். இப்போ இந்த அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கிறனால ஒரு சில ஜாதகர்கள், அது ஆண் பெண் ஜாதகமாய் இருந்திருந்தா, சிம்ம ராசிக்கார பெண்களுடைய கணவன்மார்கள் சிம்ம ராசிக்கார பெண்களை ஏமாத்துவாங்க. 2026 ஜூலை மாத 12 ராசிகளுக்கும் உண்டான பலன்கள், பலவீனங்கள். சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான். உடல் உஷ்ணங்கள் அதிகமாக இருக்கும், கோபங்கள் அதிகமாக இருக்கும், அழகில் குறை வராது, அறிவில் குறை வராது, அன்பானவங்க, பண்பானவங்க, படித்தவங்க. நிறைய பேர் டாக்டருக்கு படிக்கணும், நிறைய பேர் பியூட்டிஷியன் வைக்கணும், அரசு சம்பந்தப்பட்ட தொழிலில் கூட மேன்மை அடையலாம், அரசியல் பிரவேசங்கள் கூட அடையலாம், ஆன்மீக ஞானத்தில் பெரியாள வரக்கூடிய தருணமும் வரலாம். இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்கள் குழந்தை பருவத்தில் இருக்க வேண்டியவங்க, டீனேஜ் குழந்தைங்க கொஞ்சம் இந்த மாதம் கவனமாக தான் இருக்கணும். உங்கள் ராசியில் கேது பகவான் இருக்காரு, ஒரு சர்ப்பமாக இருக்காரு, பெண் பாம்பா இருக்காரு. கேதுன்னா அம்மா வழி முன்னோர். அப்ப தாயோடைய அம்மா உங்களுக்கு பாட்டி. அந்த பாட்டிக்கு உடல்நல குறைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவங்கள அரவணைச்சு பேசுங்க, அவங்க கிட்ட ஒரு அன்பா பண்பா நடந்துக்குங்க. தீராத நாகதோஷத்துல நீங்க இருக்கீங்க. உடல் உஷ்ணங்கள் வரும், யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகும், ஸ்கின் அலர்ஜிகள் ஏற்படும், தலைமுடி கொட்டும். ஒரு அழுக்கு மூட்டைன்னு சொல்லலாம். படிக்கிற பிள்ளைங்க குளிக்கிறதுக்கு கூட சோம்பேறித்தனப்படுவீங்க. அதனால உங்கள் உடம்பை நீங்கள் நல்லபடியாக வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு 2 முறை குளிக்கணும். தாய் தகப்பன் பேச்சை கேட்டு நடக்கணும். படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே தாய் தகப்பனுக்கு அகெயின்ஸ்டா உங்களை அம்மாவா, அண்ணனா, அப்பாவா, அண்ணனா, தம்பியா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆண் உங்கள் மேலே இன்வால்வ் ஆகும். அதை அவாய்ட் பண்ணிடுங்க. காதல் பண்ணாதீங்க, உங்கள் வாழ்க்கை கோழி மூட்டை ஆகிடும். 21 வயசு வரைக்கும் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. நீங்கள் ஒரு டாக்டர் சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பு படித்து பெரிய ஆளாக வரலாம். நாளைக்கு ஒரு 25-27 வயசில் ஒரு திருமணங்கள் பண்ணிங்கன்னா நிலைக்கும். சிறு வயசில் கல்யாண காட்சிகள் பண்ணிங்கன்னா நிலைக்காது. குடும்பத்துக்குன்னே ஓடி உழைச்சி உங்கள் வாழ்க்கையவே அர்ப்பணிக்கக்கூடிய தருணம் ஏற்படும். சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகிடும். அப்படியாப்பட்ட நேரம்லாம் இருந்திருந்தா கூட அஷ்டம சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கார். ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் குரு பகவானுடைய பெயர்ச்சி ஆயிருக்காரு. அடுத்த குரு பலன் உங்களுக்கு தான். அந்த குரு பலன் வரனால எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ குரு பலன் வர்றதுக்கு முன்ன தேவையில்லாத இடையூறுகளில் மாட்டிக்காதீங்க. படிங்க, பண்புள்ள வேலை கிடைக்கணும்னு இருங்க. தாய் தகப்பனுக்கு சம்பாரித்து கொடுக்கணும், தன்னுடைய காஸ்டியூம் செலவை நம்மளே பார்த்துக்கணும் அப்படின்னு தெளிவு பண்ணிக்கோங்க. ஏமாறக்கூடியது சிம்மராசிக்கார பெண்கள். சிம்மராசிக்கார பெண்களுக்கு ஏற்ற கணவன் அமைகிறது 80% கம்மி தான். சிம்மராசிக்கார பெண்களை வசியம் பண்ணித்தான் கல்யாணம் பண்ணுவாங்க ஆண்கள். இதுதான் பிரபஞ்ச விதி. குழந்தை குட்டி பெற்றவனா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பிள்ளைங்களை வளர்த்து வாலிபமாக்குறதுக்கே உங்கள் வாழ்க்கை கொண்டு போயிடும். சிம்ம ராசிக்கார பெண்கள் சகஜ நிலையில் எல்லாத்தையும் பேசுவீங்க, அன்பா பண்பா பேசுவீங்க.
தப்பான அபிப்பிராயத்தில் பேச மாட்டீங்க. அந்த அன்பா பண்பா பேசுறது உங்கள் வீட்டுக்காருக்கு சந்தேக பிரச்சனை வரும். அதுலேயே நீங்கள் மனம் தளர்ந்து போயிடுவீங்க, கஷ்டங்கள் படுவீங்க. சிம்ம ராசிக்கார பெண்களை கேட்டால் மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணுங்க. கல்லு மண்ணு சுமந்தாது கணவனையும் பிள்ளைங்களையும் காப்பாற்றக்கூடிய வல்லமை படைச்ச ஒரு ஆண் ராசி, அற்புதமான ராசி, பாசத்துக்கு அதிபதியான ராசி. ஆனால் அவங்கள தான் நீங்கள் ஏமாத்துவீங்க. அதே போல் சிம்ம ராசிக்கார பெண்களுடைய மூத்த மகனுக்கும் உங்களுக்கும் ஆகாது. உங்கள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. சிம்ம ராசிக்காரர்களுடைய பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்க மேலே கொஞ்சம் பாசமாக இருக்கும். இப்போ இந்த அஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்கிறனால ஒரு சில ஜாதகர்கள், அது ஆண் பெண் ஜாதகமாக இருந்திருந்தா, சிம்ம ராசிக்கார பெண்களுடைய கணவர்மார்கள் சிம்ம ராசிக்கார பெண்களை ஏமாத்துவாங்க, மனதளவில் ஏமாத்துவாங்க. உங்கள் மேலே வெறுப்புகள் உண்டாகக்கூடிய தருணத்தில் தேவையில்லாத தப்பான சேர்க்கைகளில் இருப்பாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அஷ்டம சனி விலகிற வரைக்கும் அமைதியாக இருக்கணும். ஒரு சில ஜாதகர்கள் பிரிஞ்சு போயிடலாம், டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடலாம். இப்படியாமட்ட கணவன் எனக்கு வேண்டாம், எனக்கு ஒன்றுமே பண்ண மாட்டேங்காரு, எனக்கு அகைன்ஸாக இருக்காருன்னு சொல்லி ஏங்குற ஏக்கங்கள் நிறையாவே இருக்கும். விட்டு பிடிங்க. ஏன்னா உங்கள் ராசியில் இருக்க வேண்டிய கேது பகவான் நவம்பர் மாதம்தான் பயிற்சி ஆகிறாரு. ராசிக்கு 7வது வீட்டில் ராகு பகவான் கும்பராசியில் இருக்கிறனால உங்கள் ஜாதகம் பிரிஞ்சு தான் இருக்கும். கணவன் மனைவி ஒரே வீட்டுக்குள்ளே தன்னந்தனியாக இருப்பீங்க. இப்படி நரக வேதனைகளை அடையக்கூடிய தருணம் உடையவங்க சிம்ம ராசிக்காரங்க. சிம்ம ராசிக்கார ஆண்கள் குடி பழக்கத்தில் மட்டும் தலையிடாதீங்க, எந்த கெட்ட பழக்கத்திலையும் தலையிடாதீங்க. ஏன்னா ஆகாத நேரம் நடந்துக்கிட்டு இருக்கு. குடிப்பழக்கம் இருந்தால் குடல் சம்பந்தப்பட்ட நோய்களில் உள்ளுறுப்பில் ஏதாவது ஒரு ஃபால்ட் ஆகி பல லட்சங்கள் விரயமாகக்கூடிய தருணம் வரும். முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்தோட ஐஸ்வர்யத்தோட வாழ்ந்துட்டு போகிறதுக்கு வழியை பிடிச்சிக்குங்க. சிம்ம ராசிக்காரங்க சூப்பருங்க, உண்மையாலுமே பண்பானவங்க. சிம்ம ராசிக்கார பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். ஆண்களை பற்றி கவலை கிடையாது, சுகபோகி. அதனால் பெண்கள், சிம்ம ராசிக்கார பெண்கள் கவனம் தேவை. இந்த ஓரிரு மாதம் தன்னுடைய கோபத்தை குறைச்சிக்குங்க. கணவன் மேலே இருக்க வேண்டிய கோபத்தை குறைச்சிக்கிட்டு பட்டும் படாத மாதிரி இருந்துக்குங்க. பயிற்சி ஆகட்டும், ராகு கேது பயிற்சி ஆகட்டும். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய தன்மைகள்லாம் மாறும். சிம்மராசிக்கார பெண்கள், சிம்மராசிக்கார ஆண்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.